நாங்கள் அங்கே உள்ள சர்ச்சு ஆராதனைக்காக நாங்கள் கடந்து செல்கிறோம். அதனால் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை ப்ரேயர் இருக்காது, வியாழக்கிழமை ப்ரேயர் இருக்காது. இந்த வாரம் வியாழக்கிழமை காலமே ஆராதனை உண்டு, இரவு ஆராதனை இருக்காது. நாங்கள் 1ஆம் தேதி தான் வருவோம். அதுக்கு பிறகு ரெகுலராக சண்டே கிளாஸ் எல்லாமே வருகிற 2ஆம் தேதியிலேருந்து நமக்கு எல்லாமே ஆரம்பிக்கும். எங்களுடைய பயணங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் எங்களை கொடுத்திருக்கிற ஊழியங்களில் ஆண்டவர் எங்களை பலப்படுத்த முடியாது, அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. போக்கிலும் பரத்திலும் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபித்துக் கொள்வோம். இப்பொழுது ஒரு குழந்தை பிரதிஷ்டைக்காக ஜெபிக்க போகிறோம். அருமையான சிரிப்பிரியா அவர்கள் இன்னைக்கு அவங்களுடைய குழந்தைய சிரிப்பிரியாவுக்கு கர்த்தர் அவருடைய பிரசவத்துக்காக நம்ம ஜெபித்து கொண்டிருந்தோம். ஆண்டவர் அவளுக்கு ஒரு நல்ல பெண் குழந்தையை ஏற்ற காலத்திலே கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த குழந்தைக்காக அவங்க கடைசி நேரத்தில் அவள் கொஞ்சம் சிரமப்பட்டுட்டு இருந்தாலும் அந்த டெலிவரிக்கு முன்னாடி இங்கே நமக்கு ராத்திரி ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணாங்க. நம்மளும் ஜெபத்திலே இருந்தோம். கர்த்தர் சரியான நேரத்தில் சரியான நாட்களிலே சரியான பருவத்திலே அருமையான குழந்தையை கொடுத்து தாயையும் சேயையும் சுகமாக பிரித்தெடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா. கர்த்தருடைய நாமம் குடும்பம் டிஃபரெண்டாக இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய பிள்ளையாகிய நீங்கள் உங்களுடைய குழந்தையை கர்த்தரால் போதிக்கணும், கர்த்தரை குறித்து போதிக்கணும். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளையின் சமாதானம் பெரிதாக இருக்கும். அல்லேலூயா. கரங்களை தட்டி சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்குள் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்குள் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். ராஜா கொஞ்சம் இந்த குழந்தையை பெற்றெடுத்த தாயாகிய பிரிய பாஸ்கர், இந்த குழந்தையை கர்த்தருக்கென்று வளர்ப்பேன் என்று உறுதியா இருக்கிறீங்களா? எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தர் கொடுத்த இந்த குழந்தை, இதை நான் கர்த்தருக்காக வளர்ப்பேன் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அறிக்கையிடுகிறீர்களா? இந்த பெற்றோர் இந்த குழந்தைக்கு வைத்திருக்கிற பியூலா என்கிற பெயர், இவள் தேசம் வாழ்க்கைப்படும், இவள் கைவிடப்பட்டவள் என்று எண்ணப்பட மாட்டாள். கைவிடாத தேவன் இந்த பிள்ளையோடு இருப்பார். அல்லேலூயா. எல்லாரும் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். கர்த்தர் தாமே கொடுத்த இந்த அருமையான மகள் பியூலாவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த மகளுக்குள் உம்முடைய ஆவியை வைத்திருக்கிறீர். உம்முடைய ஜீவன் இந்த குழந்தைக்குள் இருக்கிறது. தகப்பனே, எந்த விதத்திலும் விக்கிரகத்தின் நிழல் இந்த பிள்ளை மீது படாதபடி தேவனுடைய நாமம் இந்த குழந்தைக்கு தரிக்கப்பட்டு, ஆண்டவரே, இந்த பிள்ளை கிறிஸ்துவை அறிகிற அறிவிலும் வேதத்தை அறிகிற அறிவிலும் வளர்ச்சி அடைய கர்த்தர் உதவி செய்யுங்க. தேவ தயவிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் விருத்தி அடைய கர்த்தர் உதவி செய்யுங்க. எந்த தீங்கும் இந்த குழந்தைக்கு வராதபடி இந்த பியூலா கர்த்தரால் பாதுகாக்கப்படுவாளாக. இந்த மகளை குறித்ததான தரிசனம் உம்முடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தரிசனத்தின்படி இந்த குழந்தையை ஆசீர்வதியும். இந்த குழந்தையினுடைய தாயாகிய பிரியாவுக்காக, அவருடைய கணவர் பாஸ்கருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
வரும் நாட்களிலே இந்த குழந்தையை மகள் வளர்ப்பது நிமித்தம் பிரியாவுடைய கணவர், அங்கே இருக்கிற குடும்பத்தார் யாவருமே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி இந்த எலுமிச்சை வீட்டுக்கு வர உதவி செய்யுங்க. இப்பொழுதும் தேவனாகிய பிதா, தேவனாகிய குமாரன், தேவனாகிய பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த குழந்தையை கர்த்தருக்கென்று இவர்கள் பிரதிஷ்டை செய்கிறபடினாலே அந்த வாக்கு உண்மையாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த குழந்தையை ஆசீர்வதிப்பாராக. நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் சாட்சியானித்திரன் கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நான் கன்சீவான நாள்ல இருந்து ஒரு பிரச்சனையா இருந்தேன். எனக்கு கன்சீவா நாள்ல இருந்து 6ஆம் மாசம் எனக்கு ஸ்டோன் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துருந்தோம். அந்த ஸ்டோனை கூட கர்த்தர் ஒரு நொட்டி பொழுதுல எனக்கு சுகம் கொடுத்தாரு. அந்த பாஸ்டையா சொல்லி ஜோம் பண்ணேன். நான் இந்த மாதிரி ஸ்டோன் எனக்கு சொல்லிட்டாங்க, அங்கிள் இந்த மாதிரி என்ன பண்ணுறதே தெரியல, ஜோம் பண்ணுமா, நீ ஜோம் பண்ணினா எல்லாமே சரியாயிடும். அங்கிள் ஃபோனில் ஜோம் பண்ணாங்க. அந்த நிமிஷம் நானும் ஜோம் பண்ணேன். நைட்டு அங்கிள் போயிட்டு கொஞ்ச நேரத்திலேயே 11 மணிக்கே சொல்கிறாங்க, டாக்டர் உனக்கு ஸ்டோனே இல்லை, எதுவுமே இல்லம்மா அப்படின்னு சொல்றாங்க. திருப்பி ஸ்கேன் எடுத்து 2வது ஸ்கேன் எடுத்து திருப்பி பார்த்தாங்க, அதுலயும் ஸ்டோன் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எப்படிமா காலையில 3 நாளா ஸ்டோன் இருக்குன்னு சொன்னேன், ஒரு நொட்டி பொழுதுல உனக்கு எப்படிமா கரைஞ்சு சொன்னாங்க. அப்ப கூட சொன்னேன், அந்த ஹாஸ்பிட்டல்ல தேவன் எனக்கு சுகத்தை கொடுத்தார் அப்படின்னு சொன்னேன். அந்த ஹாஸ்பிட்டல் அப்படியே ஆச்சரியப்பட்டாங்க. 3 நாளா இந்த வழியில துடிச்சிட்டு இருந்தேம்மா, இந்த ஒரு நொடி பொழுதுல எப்படிமா சுகம் கிடைச்சு. அங்கிள் 8 மணிக்கு ஜோம் பண்ணாங்க. கரெக்டா நைட்டு 11 மணி இருக்கும், எனக்கு 2வது ஸ்கேன் திருப்பி எடுக்கிறாங்க, ஒண்ணுமே இல்லை, ஸ்டோனே இல்லைன்னு சொல்றாங்க. நானே பெரிய ஆச்சரியப்பட்டேன். 3 கல் இருக்குன்னு சொன்னாங்க. 1க்கு 3 கல் உனக்கு இருக்கு, சின்ன சின்னதா இருக்கு, பாப்பா இருக்கனால ஆப்ரேஷனும் பண்ண முடியாது, பாப்பாவுக்கு உனக்கு ஒரு ரிஸ்க்குன்னு சொன்னாங்க. அப்பவே குழந்தைய கலைக்கணுன்ற அளவுக்குலாம் டாக்டர் பேசி கொண்டுனே இருந்தாங்க. அது என் காதல விழுந்து சொல்லிட்டு இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லி எங்கள் வீட்டில் மறைச்சாங்க. அப்போ கூட என் காதல விழுந்துச்சு, பாப்பாவை கலைக்கணும் சொல்றாங்க, என்ன பண்ண தெரியல, அதெல்லாம் கலைக்க மாட்டோம். நான் தேவன் எனக்கு சுகத்தை கொடுப்பான்னு நம்பிக்கையோடு இருந்தேன். அதுலேருந்து சுகத்தை கொடுத்தா 8ஆம் மாதம் லைட்டாக எனக்கு ப்ளீடிங் ஆச்சுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அப்பயும் உனக்கு பாப்பாக்கு ரிஸ்க்கு, குழந்தைய கலைச்சிரு அப்படின்னு சொன்னாங்க ஹாஸ்பிட்டல்ல. அப்ப கூட நான் ஜெபம் பண்ணேன், ஏசப்பா எக்மோர் ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க போறோம், எங்க கண்ணீரங்களை துடைங்க ஏசப்பா, உங்களால அப்பா நீங்க கொடுத்த குழந்தைராச்சா. நான் ஜெபம் பண்ண நாள்ல ஜெபம் பண்ணி சாயந்தரம் பாக்குறேன் நான் கன்சீவ் ஆன. அப்பா நீ கொடுத்த குழந்தை ஏசப்பா, நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க சொல்லிட்டு நான் அந்த ஆம்புலன்ஸ்ல ஏறி போனோம். அங்க பார்த்தா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாங்க. நீ எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த, உன்னை யார் அமிச்சதுன்னு கேட்குறாங்க. ஜிஎஸ்ல குரோம்பேஜஸ்ல அப்படி சொல்லி எங்களை பயன்படுத்தினாங்க. எக்மோர் ஹாஸ்பிட்டல்ல நீ எதுக்குமா வந்த, அட்மிட் ஆன, நீ உட அட்மிட் ஆகவே வேண்டியது இல்லையே, நீ எதுக்கு வந்த, ஒண்ணுமே ப்ராப்ளமே இல்லாம எதுக்கு அட்மிட் ஆனன்னு கேட்குறாங்க டாக்டர். அவ்வளோ பெரிய ஆச்சரியத்தை ஆண்டவர் எனக்கு செய்தார். இன்னமும் குழந்தை சோபிரசவம் ஆகும் நாங்கள் ஜெபம் பண்ணோம். அப்போ தண்ணி கம்மியாயிடுச்சு, நீ ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆப்ரேஷன் பண்ணா கூட பயம் அப்படின்னு சொன்னாங்க, பயம் புத்தினே இருந்தாங்க. பயத்தின் ஆவியை நீக்குங்க ஏசப்பா. ஒரு நிமிஷம் நான் ஜெபம் பண்ணேன், ஏசப்பா பயத்தின் ஆவி எடுத்து போடுங்கப்பா என்னை விட்டுன்னு. அந்த பயத்தின் ஆவி எடுத்து போட்டு பெரிய ஆப்ரேஷன் சொன்னாங்க. உண்மையாவே எனக்கு பெரிய ஆப்ரேஷனே அவங்க பண்ணல. எனக்கு கேட்டீங்கன்னா 6 தையல் தான் போட்டு பாப்பாவை எடுத்தாங்க. ஒண்ணுமே இல்லை, சின்ன எனக்கு வலியே தெரியல. ஆப்ரேஷன் பண்ணாங்களாம் கூட எனக்கு தெரியல. அந்த மயக்கத்திலையும் நான் எழுந்து 2ஆம் நாளே நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நைட் என்னை கொண்டு போடுறாங்க, மறுநாள் காலை எழுந்து நான் நடக்கிறேன். டாக்டர் திட்டுறாங்க, நீ எழுந்து நடக்க கூடாது, 3ஆம் நாள் தான் எழுந்து நடக்கணும், நீ என்ன இப்ப ஏன் நடக்கிற. ஏசப்பா எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வா சொல்லிட்டு நான் நடக்க ஆரம்பிச்சேன். எனக்கு 6 நாள் ரிசார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அமிச்சிட்டேன். தேவன் தான் என் குழந்தைய ஆசீர்வதித்தார். பெண் குழந்தையா இருந்தாலும் ஆண் குழந்தையா இருந்தாலும் ஏசப்பா அது உமக்கு கூறிய
கூறியது ராஜா. நான் ஆபரேஷன் தேட்டர்ல போகும்போது இதுதான் சொன்னேன், ஏசப்பா அது உமக்கு கூறியது ராஜா, நீ கொடுத்த குழந்தை ஏசப்பா, அது இப்ப குழந்தை கொடுத்தவர் அப்பா, நீ குழந்தை பிரசவத்தை தடுக்க மாட்டீர் ஏசப்பா, அந்த குழந்தையை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கன்னு ஜெபம் பண்ணிட்டு நான் பிரசவடையில இருந்து போனேன். அப்ப கூட தேவன் அருமையான எனக்கு பெண் குழந்தைய கொடுத்ததற்காக கர்த்தருக்கு கோடான கோடி சோதனை. எவ்வளவு தடைகளை ஆண்டவர் எனக்கு உடைச்சிருக்கார். இன்னும் கொஞ்ச நெஞ்சால நான் 13 வயசுல இங்க வந்த எவ்வளவு மாற்றங்கள், எவ்வளவு அற்புதங்கள் எனக்கு செய்திருக்கார், எங்க வீட்டிலே செய்திருக்கிறார். இயேசு நம்பினால் கைவிட மாட்டார், ஒரு நாள் எங்களை கைவிடாத தேவன் அவர். எத்தனையோ போராட்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகள் வந்த போது கூட எங்களை கண்ணீரை துடைச்சிருக்காரு ஏசப்பா. ஒவ்வொரு அங்கிள் வந்து ஜெபம் பண்ண, எங்க எலிஜாபா வீட்டுல ஒவ்வொரு பேரும் எனக்கு ஜெபிச்சாங்க. எலிஜாபா வீட்டு மட்டும் இல்ல, எலி பிரேயர் ஹவுஸ்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து நிறைய பேர் ஜெபம் பண்ணிருக்கலாம். எல்லாருக்கும் நன்றி சொல்றேன். இங்க அத்தனை பேரை ஜெபிச்ச அத்தனை பேருக்கும் நன்றி செலுத்துகிறேன். மோகன் ஐயாக்கு, மோகன் குடும்பத்தாருக்கு, ஸ்மைலி அக்காக்கு, அனைத்து பேர் இங்க வந்து ஒவ்வொருத்தரும், ஸ்மைலி அக்காக்கு மட்டும் இல்ல, இங்க 25 குடும்பம் வந்து 25 குடும்பம் எனக்காக ஜெபம் பண்ணிருக்கீங்க. அதற்காக உமக்கு நன்றி ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி எழுதுகிறேன். ஏசு மூலம் ஜெரிஞ்சிருந்தாங்க பண்ணி. அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த சாட்சி ஆசீர்வதிப்பாராக. மகளுக்காக ஜெபித்த ஏலிம் ஜெபவிட சேர்ந்த எல்லா குடும்பத்தாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நம்ம ஜெபிச்சோம், எல்லாருமே அதுக்காக பாரத்தோடு ஜெபித்தோம். ஜெபித்த உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. நாம் தேவனை துதிக்க போகிறோம். இது துதியின் நேரம். இன்று அபிஷேகத்தினுடைய ஒரு நாள் என்று நாம் கர்த்தருக்குள்ளாக நம்ம அறிவித்திருக்கிறோம். என்னால் யார் கையிலெல்லாம் பாட்டு புக்கு பாட்டு தாள் இருக்கிறதோ அதையும் வச்சுக்கோங்க. புதுவாழ்வு பாடல் புத்தகத்தில் 371வது பாடல். முன்னாடி ஒரு பாட்டு புக்கு இருக்குமா? யாருக்கும் வேணா நீங்கள் எடுத்துக்கலாம். புதுவாழ்வு பாடல் புக்கில் 371வது பாடல். எங்களோடு சேர்ந்து கைகளை தட்டி உற்சாகமே படிக்கிறோம். ஏகோவா தேவனுக்கு எல்லாரும் எழுந்திருந்து கர்த்தரை துதிக்க போகிறோம். ஏகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். ஏகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எல்ரோயிக்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, என் கண்ணெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோயிக்கும் அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எல் ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபிரேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல் ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க.
எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. ஏவா ஷாலோம், ஏவா ஷம்மா, ஏவா ரூபா, ஏகவா ரஃபா, ஏவா ஷாலோம், ஏகவா ஷல்லா, சத்தத்தை உயர்த்தி ஏகவா ரூபா, ஏகவா ரஃபா, யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கத்தாரி கட்ட செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். ஏலோகிமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவேங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, என்றும் என்றும் பாடுவேங்க. ஏலோகிமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவேங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்றும் என்றும் பாடுவேங்க. ஏவா ஷாலோம், ஏவா ஷம்மா, ஏவா ரூபா, ஏகவா ரஃபா, ஏவா ஷாலோம், ஏகவா ஷம்மா, ஏகவா ரூபா, ஏகவா ரஃபா. ஏகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கத்தாரி கத்த செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். ஏகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கத்தாரி கத்த செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். அல்லேலூயா. முன்னாடி பிள்ளைகள் விளையாடக்கூடாது, அமைதியா இருக்கணும். யெகோவா என்கிற நாமத்திற்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று அர்த்தமாம். இன்னைக்கு அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு பலனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் பலனாகிய கர்த்தாவே. நம் பாடல்ல படிச்ச அவருக்கு அநேக நாமங்கள் இருக்கிறது. அதில் ஒரு நாமம் கர்த்தரே என் பலன். என் தேவன் எனக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவராம். நாம் கைகளை தட்டி உற்சாகமா படிப்போம். நல்ல உங்களுடைய முழு பலத்தோடு படிங்க. என் பலனாகிய கர்த்தாவே. அல்லேலூயா. பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பி உள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பி உள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா கிருப. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா கிருப. நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம், நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையா கிருப. என்னை அணைக்குதையா கிருப. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பி உள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பி உள்ளேன், சத்தம் போதாது, இன்னும் நான் நல்லா கைவிடப்படுவதில்லை. நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படினார். நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படினார். உங்க கோலும் தடியும் தேற்றுதையா, உங்க கோலும் தடியும் தேற்றுதையா. அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா, எனக்கு அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா. என் பலனாகிய கர்த்தாவே,
நான் உம்மையே நம்பி உள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பி உள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு மதிலையுமே, உம்மாலே ஒரு மதிலையுமே தாண்டி நாடும் சென்றிடுவேன். தினமும் தாண்டி நாடும் சென்றிடுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நம்பி உள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நம்பி உள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, உற்சாகமாய் உம்மையே நம்பி உள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் பலன், நான் உங்களை கைவிட மாட்டேன். எந்த சூழ்நிலை உங்களுக்கு வந்தாலும், எப்பேற்பட்ட நெருக்கடி வந்தாலும், உலகமே உங்களை கைவிட்டாலும், சுற்றத்தார் உங்களை கைவிட்டாலும், உங்கள் நண்பர்கள் உங்களை கைவிட்டாலும், உங்கள் பிள்ளைகளே உங்களை கைவிட்டாலும், வியாதியின் காரணமாக மருத்துவர்கள் உங்களை கைவிட்டாலும், மருத்துவமே உங்களை கைவிட்டாலும், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை கைவிட மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் சத்தமா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நான் கைவிட மாட்டேன். அந்த நம்பிக்கையோடு எல்லாரும் கைகளை தட்டி, என் பலனாகிய கர்த்தாவே, அந்த 4 லைனை இப்ப நீங்க முழு பலத்தோடு படிக்க போறீங்க. ஆண்டவர் அதை குறித்து சந்தோஷப்பட்டு உங்கள் சரீரத்திலே பலனை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பி உள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பி உள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படினான். நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படினான். உங்க கோலும் தடியும் தேற்றுதையா, உங்க கோலும் தடியும் தேற்றுதையா. அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா, எனக்கு அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பி உள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பி உள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளிலே எங்கள் பலனாகிய கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலே அபிஷேகத்தை குறித்ததான ஒரு செய்தியை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நேரத்தை கருத்தில் கொண்டு நான் சுருக்கமாக 3 காரியங்களை, இல்லாவிட்டில் 2 காரியங்களை சொல்லி முடிக்கப் போகிறேன். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசியுங்கள்.
யோவேல் 2:28. நான் மாம்சமான யாவர் மீதும் போது சகோதரி. ஆண்டவர் சொல்லுகிறார், மாம்சமான யாவர் மீதும் என்னுடைய ஆவியை ஊற்றப் போகிறேன். ஆமென் சொல்லுங்க. இன்று உங்கள் மீது கர்த்தர் தேவனுடைய ஆவியை ஊற்றப் போகிறார். எல்லார் மீதும் சொல்லிட்டாரு. நல்லவன் கெட்டவன், பணக்காரன் ஏழை, படிச்சவன் படிக்காதவன், இவன் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் அல்லாதவன் அப்படி பார்த்து சொல்லல. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இந்த இடத்திற்கு வந்திருக்கிற உங்கள் எல்லார் மீதும் இன்று கர்த்தருடைய ஆவியை ஊற்றப் போகிறார். வாஞ்சை உள்ளவர்கள் மீது, தாகம் உள்ளவர்கள் மீது, இந்த இடத்துல நம்ம இருந்துகிட்டே அந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தின் மீது வாஞ்சை இல்லாதவர்களாய் இருந்தால், தாகம் இல்லாதவர்களாய் இருந்தால், அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, வாலிபர்கள் மீது, வாலிப பிள்ளைகள் மீது என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல வாலிப சகோதர சகோதரிகள், இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பங்களிலே விளையாடக்கூடாது. வாலிப சகோதர சகோதரிகள் இருந்தா ஆண்டவர் சொல்கிறார், அவர்கள் மீதும் என் ஆவியை ஊற்றப் போகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. சரி, இந்த பரிசுத்த ஆவி நம் மீது ஊற்றப்படும் போது நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைமைகள் என்ன ஆகும்? சாதாரணமா ஒரு மனுஷன் ரோட்ல போயிட்டு இருக்கும் போது திடீர்னு தீப்பிடிச்சு அவன் எரிஞ்சான், அவன் எப்படி இருப்பான்? ஒன்று எல்லாரும் பயந்து ஓடுவாங்க, அவன் குய்யாமறையான்னு என்ன செஞ்சுட்டு இருப்பான், கத்திட்டு இருப்பான். அது உலக பிரகரமான நெருப்பு. ஆனால் ஆவியினுடைய அபிஷேகம், அக்கினி அபிஷேகம் ஒரு மனுஷனுக்கு கிடைச்சா அவன் இன்னொரு அக்கினி அவித்து விடுவான். அல்லேலூயா. தேவனுடைய அபிஷேகம் எப்படிப்பட்டது? ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அது எப்படி? அந்த சர்வ வல்லமைக்கு அர்த்தம் என்ன? நாம் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பதாகவே உலகத்தை சமப்படுத்தி வானத்தை பூமியை உண்டாக்கி உலகம் முழுவதும் தேவையான எல்லாவற்றையும் வார்த்தையினால் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன், பாழாய் கிடந்த ஒரு மண்ணை எடுத்து அந்த மண்ணினாலே ஒரு மனிதனை உருவாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன், அந்த மனிதனுக்குள்ளிருந்து ஒரு எலும்பை எடுத்து அந்த மனிதனுக்கேற்ற ஒரு மனைவியை உருவாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன், அந்த மனிதனுக்குள் அவருடைய ஆவியை வைத்து அதன் மூலம் நிறைய பெரிய பெரிய காரியங்களை அந்த மனிதன் மூலமாக செய்ய வைத்தவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அது மாத்திரமல்ல, அவர் எளியோர் வாசித்த வேதத்தில் வாசித்தபடி சிறுமைப்பட்டவர்களை, குப்பையில கிடக்கிறவங்களை, புலிதில கிடக்கிறவங்களை எடுத்து உயர்த்தி வைக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. ஒருவேளை நாம் இன்று தாழ்த்தப்பட்டவர்களா இருக்கலாம், பலவீனரா இருக்கலாம், ஒருவேளை பொருளாதாரத்தில் சீர்குலைந்தவர்களா இருக்கலாம், எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கலாம். எந்த நிலையில், எந்த சூழ்நிலையில் இன்று நீங்கள் இந்த இடத்துல இருந்தாலும், நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிடும் பொழுது இன்று அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் தமது ஆவியை உங்களுக்குள் ஊற்றி உங்களை உருவாக்க போகிறார். அல்லேலூயா. இதோ நான் புதிய காரியங்களை உங்களுக்கு செய்கிறேன், சகலத்தையும் நான் புதிதாக்குகிறேன். ஆண்டவர் சொல்லுகிற காரியம். அப்படி ஒரு மனிதன் மீது ஆவி ஊற்றப்பட்டது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசித்து பாருங்கள். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. ஹல்லேலூயா. தேவன் ஆள் அனுப்பி, உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு மெசேஜ் அனுப்பி உங்களை இந்த இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அப்படிதானே? கரங்களை உயர்த்தல சொல்லுங்களேன். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இவள் தான்
இவளை எனக்காக அபிஷேகம் பண்ணு, இவன் தான் இவனை எனக்காக அபிஷேகம் பண்ணு. அப்போ உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் சொல்றாரு, இவன் தான், இவள் தான், இவன் தான், இவள் தான். யாருக்காக அபிஷேகம் பண்ணு? கர்த்தருக்காக என்ன செய்ய? அபிஷேகம் பண்ணு. இன்று ஆண்டவர் உங்களை கர்த்தருக்காக தான் அபிஷேகம் பண்ணுகிறார், உலகத்துக்காக அல்ல. உலகத்தை ஜெயிப்பதற்கு. ஆமென் சொல்லுங்க. உலகத்தினோடு இசைந்து வாழ்வதற்கல்ல. உலகத்தில் உள்ள எல்லா பாவமான காரியங்களும் மேற்கொண்டு, உலகத்தில் உங்களை பாதிக்கிற வியாதிகளை, உங்களை சந்திக்கிற பெரிய பிரச்சனைகளை, தோல்விக்குரிய காரியங்களை எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஜெயிக்கிற ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். தாவீதுக்கு அந்த அபிஷேகம் கிடைக்கப்பட்டது. தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அவன் சுரமண்டலம் வாசிப்பதில் தேறினவனாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அந்த அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. சுரமண்டலம் வாசிக்கிறதில் தன் கையினால் அதை வாசித்தால் உமக்கு சௌக்கியம் உண்டாகும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ஆண்டவர் எதை கூட யூஸ் பண்றாரு பாருங்க. ஒரு சுரமண்டலம் என்கிற ஒரு மியூசிக்கை கூட அபிஷேகம் பெற்றவன் வாசித்தால் ஏத்தாப்புல இருக்கிற நோய்கள் சுகமாகும். அல்லேலூயா. பிசாசுகள்லாம் முறிந்துரும். அப்போ இன்னைக்கு கீபோர்டு வாசிக்கிற அம்மா மீது தேவனுடைய ஆவி ஊற்றப்பட்டா அவங்க வாசிக்கும் போதே நோய்கள் சுகமாகிறோம். ஆமேன்னு சொல்லுங்களேன். பொறாமையா இருக்கா? சந்தோஷமா கைகளை தட்டி இனிமேல் அவங்க வாசிக்கும் போது ஆவியில நிறைஞ்சி அபிஷேகத்துல நிறைஞ்சு வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த அவங்களோடு சேர்ந்து பாடல்களை படிக்கிற உங்களுடைய துதியின் சத்தத்தினால் பிசாசுகளை துரத்த போகிறார். அல்லேலூயா. சாதாரண ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவனுக்கு அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கொடுத்த ஆண்டவர் தான். அதுக்கு பிறகு சொல்லப்பட்டிருக்கு, கோலியாத்ங்கிற ஒரு பெரிய ராட்சதன் அவன் என்ன செய்யறான்? சந்திக்கிறான். இராணுவத்தாலே முடியாதத, ஒரு தேசத்தின் ராஜாவால முடியாதத அவனுக்குள் இருந்த ஒரு அபிஷேகம். அது என்ன அபிஷேகமா அவர் சொல்றாரு பாருங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45 வாசித்து பாருங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இப்ப தாவீதுக்கு என்ன நாமம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு? சேனைகளுடைய கர்த்தரின் நாமம். சேனைகளின் கர்த்தருடைய தளபதி அவன். அல்லேலூயா. தளபதினா வேற தளபதி இல்லைங்க. அதை நம்பி ஓடாதீங்க. கூட்டம் கூட்டமா ஓடுறாங்க. தளபதி வாரான்னு ஓடுறாங்க. உன் தலையில இருக்கோ என்னமோ தெரில, நமக்கு அது தேவையில்லை. நமக்கு ஒரு தளபதி இருக்கிறார், அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அது என்ன தளபதியா? சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். அவ்வளோ பெரிய ஒரு ராட்சதனை வீழ்த்தறக்கு ஒரு தேசத்தாலே முடியாதத ஒரு மனிதனால், படிக்காதவன், ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன், வனாந்தரத்தில் கிடந்தவன், சின்ன பையன், அவன் ஒருவன் வீழ்த்துகிறான். எப்படி வீழ்த்துகிறான்? சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. என் குடும்பத்துல, என் தனிப்பட்ட வாழ்க்கையில எனக்கு எதிராக ராட்சதனை போல என்னால் வீழ்த்த முடியாத ஒரு பெரிய ஒரு பிம்பம் ஒன்று இருக்கிறது. அதன் கைகளில் பெரிய பெரிய ஆயுதங்கள் என்ன செய்கிறது? சொல்லாயுதங்களும் இருக்கிறது, நிபந்தனையின் ஆயுதங்கள் இருக்கிறது, உங்களை நிந்திக்கிற ஆயுதங்கள் இருக்கிறது. இதனை என்னால எதிர்த்து போராட முடியல, என் குடும்பமே அப்படி இருக்கிறது நீங்க நினைச்சீங்கன்னா இன்னைக்கு சொல்லுங்க, சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் நான் உன்னை எதிர்க்கிறேன்னு சொல்லுங்க. சொல்லுங்களேன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் உங்களை நான் எதிர்க்கிறேன், உன்னை நான் எதிர்க்கிறேன். உங்களும் சொன்னாரு மரியாதை பேரும், உன்னை நான் எதிர்க்கிறேன்னு சொல்லுங்க. சாத்தான நம்ம வாங்க போங்கன்னு சொல்ல வேண்டியதில்லை, அவனுக்கு ஏத்து நெல்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப இன்னைக்கு உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் இருக்கிற ஆயுதங்கள் வாய்க்காதே போ அப்படின்னு ஆண்டவர் சொன்னார்னா, சேனைகளின் கர்த்தருடைய நாமம் என்கிற அபிஷேகம் உங்களுக்கு தரிக்கப்படணும். அல்லேலூயா. உங்க நெற்றியில பார்த்தோன்னு தெரியணும் இது யாரு? சேனைகளின் கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டவனாய் இருந்தாச்சுன்னா அந்தகார வல்லமைகளை தேவ பலத்தால் நீங்கள் முறியடிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா.
கரங்களை தட்டி அந்தகார வல்லமைகளை தேவ பலத்தால் முறியடிப்பேன். அந்தகார வல்லமைகளை தேவ பலத்தால் முறியடிப்பேன். இயேசுவின் ரத்தம் என் பாதுகாப்பு, பயமில்லை வெற்றி எனக்கே, என்றும் பயமில்லை வெற்றி எனக்கே. இயேசுவின் ரத்தம் எந்தன் பாதுகாப்பு, பயமில்லை வெற்றி எனக்கே, என்றும் பயமில்லை வெற்றி எனக்கே. போர் ஆயுதம் தரிப்பேன், போர் செய்வேன், போர் செய்வேன், ஆயுதம் தரிப்பேன், போர் செய்வேன், போர் செய்வேன். சேனைகளின் கர்த்தர் நாமத்தில் பெரும் மதில்களை தாண்டிடுவேன். சேனைகளின் கர்த்தர் நாமத்தில் பெரும் மதில்களை தாண்டிடுவேன். ஆகாய மண்டல லோகாதிபதிகள் நடுங்கியே மறைந்திடுவார், பயந்து நடுங்கியே மறைந்திடுவார். ஆகாய மண்டல லோகாதிபதிகள் நடுங்கியே மறைந்திடுவார், பயந்து நடுங்கியே மறைந்திடுவார். போராயுதம் தரிப்பேன், போர் செய்வேன், போர் செய்வேன், போராயுதம் தரிப்பேன், போர் செய்வேன், போர் செய்வேன். அல்லேலூயா. இரண்டாவதாக அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம், எல்லாரும் எடுத்துருங்க, புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் புதிய ஏற்பாட்டில் இருக்குமா? பைபிள்ல கடைசியில் இருக்கு. 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசி. பவுல் சில விறகுகளை வாரி, பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில், அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு, ஒரு விரியன் பாம்பு புறப்பட்டு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவி கொண்டது. அவனுடைய கையை பிடித்து கொண்டது. பாம்புனா யாருக்கெல்லாம் ரொம்ப தைரியம் சொல்லுங்களேன், கொஞ்சம் கையை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். பாருங்க, என் மகா பாம்பு அடிக்கிறதுல பெரிய கில்லாடி. உண்மையிலே எவ்வளவு நான் கூட பயந்து உடனே அவார்ட்ஸ் போட்டுருவா. உலகத்தில் உள்ள பாம்பு அடிக்கிறதுக்கு தைரியம் தேவையில்லை. ஆவிக்குற வகையில் நம்மகிட்ட போடுறாரு சர்ப்பத்தை ஒழிக்கிறதுக்கு தான் தைரியம் வேணும். அல்லேலூயா. சர்ப்பமானது யாரா? வஞ்சனை உள்ளது, கொடிய சர்ப்பம். இந்த கொடிய சர்ப்பம் நிறைய வஞ்சகத்தின் காரியங்களை கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையை என்ன செஞ்சிடும்? அழிச்சிரும். அந்த சர்ப்பத்தை எதிர்ப்பதற்கு ஆவியின் அபிஷேகம் தேவை. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினுடைய ஒரு அக்கினியின் அபிஷேகம் இப்போ உங்களுக்கு வேணும். யாருக்கெல்லாம் அந்த அக்கினியின் அபிஷேகம் வேணும்? கரங்களை உயர்த்துங்க, நல்லா உயர்த்துங்க. தூங்கிட்டே இருந்தாலும் பரவாயில்ல, கையை கொஞ்சம் உயர்த்துங்க. ஆண்டவருக்கு கொளுத்திடுவார். இப்போ அக்கினி உங்கள் மேல் ஊற்ற போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த பவுல் அப்போஸ்தலன் ஒரு பெரிய கப்பல் ஆபத்திலிருந்து தப்பிச்சு கரையை சேர்ந்து இன்னொரு தீவுக்கு வராரு. அந்த தீவில் போய் ஒதுங்கி இருக்கும்போது பயங்கரமான மழை, பயங்கரமான குளிர். இந்த கிராமத்து ஜனங்களை பார்த்தீங்கன்னா குளிர் காலத்தில் அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க அந்த அனுபவம் உண்டு. அப்படித்தானமா கூட்டம் கூட்டமாக வீட்டு முன்னுக்கு உட்காந்து நெருப்பை போட்டு என்ன செய்வாங்க? கொளுத்து விட்டு சுற்றி வேற இருந்து என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க? குளிர் காஞ்சிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் இவரும் குளிர் காஞ்சிட்டு இருந்தாரு. அப்போ கொஞ்சம் விறகு எடுத்து உள்ள போடும்போது அதற்குள் இருந்த ஒரு விரியன் பாம்பு பவுலை என்ன செய்தது? கொத்தினு கவ்விச்சு, கையை பிடிச்சிடுச்சு, கவ்விடுச்சு, கடிச்சிடுச்சு. இனிமேதான் முக்கியமான மேட்டருக்கு வரப்போறேன். அந்த பாம்பு அவரை கடிச்ச உடனே அதே அதிகாரத்துல 6ஆம் வசனத்தை வாசிங்க. அவனுக்கு வீக்கம் கண்டு, அவனுக்கு வீக்கம் கண்டு, அல்லது அவன் சடுதியாய் விழுந்து, அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். போதும்.
இப்போ உலகத்துக்குள்ள வாரேன். நம்முடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வந்து நமக்கு நிறைய துன்பங்கள் வந்து மாட்டிக்கிட்டோன்னு வச்சிடுங்களேன். சுத்தில உள்ளவங்க என்ன நினைப்பாங்களா? நம்மளை உன்னிப்பா கவனிச்சு எப்போ நல்லா இருப்பான்னு யாராச்சும் சொல்லுவாங்களா? ஒரு பாம்பு ஒரு மனுஷனுக்கு ரோட்ல கடிச்சிட்டு அப்படின்னாச்சுன்னா ஓடி போய் உதவி செய்யறவனு இருப்பான், 2 பேர் உதவி செய்வான், 4 பேர் சைட்ல நின்று என்ன செஞ்சுட்டு இருப்பான்? வேடிக்கை பார்த்துருப்பான், எப்படி அவன் சாகுறான்னு பார்த்துட்டு இருப்பான். நான் அடிக்கடி சொல்லுவேன், பழைய காலத்தில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா ரோட்டில் போகிறவங்களாம் சைக்கிள் நிறுத்திட்டு ஓடி வந்து அவனை என்ன செய்வாங்க? தூக்கி தண்ணி தெளித்து ஏதாவது பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஆனால் இப்போலாம் ஆக்சிடென்ட் நடந்தா உடனே செல்ஃபோனை ஆன் பண்ணி அதை லைவில் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? படம் எடுத்துட்டு இருக்காங்க. அவன் ரோட்டில் துடிச்சிட்டு கிடப்பான். ஒரு சொட்டு தண்ணி கூட ஒரு மனுஷன் கொடுக்க மாட்டான். மனிதநேயமற்ற பூமி இப்பொழுது இருக்கிற உலகம். எல்லா மனுஷனுக்கும் மனசாட்சிங்கிறத இப்ப என்ன செய்யாது? கிடையாது. மனிதநேயமே போயிடுச்சு. ஒருத்தன் குடிச்சிட்டு விழுந்திருந்தா கூட அந்த காலத்துல தூக்கி சோறில் சாத்தி வச்சு தண்ணியா தெளிச்சு, அப்பா ஏன்பா இப்படி செய்யறேன்னு கேட்பாங்க. இப்ப அதை போட்டோ எடுத்து என்ன செய்வான்? சென்னையில் ஒரு காட்சி அப்படின்னு யூடியூப்ல போட்டு விடுறான். பகல் 1 மணிக்கு மவுண்ட் ரோடில் நடந்த விபத்து யூடியூப்ல போட்டு விடுறான். அட பாவீங்களா, மனசாட்சின்னு ஒண்ணு உங்களுக்கு இருக்காடா? நான் அந்த யூடியூப் சேனல் நடத்துறவங்களை தான் இப்ப நான் பப்ளிக்காவே கேட்கிறேன், மனசாட்சின்னு ஒண்ணு உங்களுக்குலாம் இருக்காடா? விளம்பரத்தை உனக்கு லாபம் சம்பாதிக்கிறதுக்காக, பணம் சம்பாதிக்கிறதுக்காக, இல்ல தனி ஒருத்தன் தன்னுடைய நான் பெரிய ஆளுங்கிறத காட்டுறதுக்காக சாக துடிச்சிட்டு இருக்கிறவனுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்காம உன் பேரை நீ பிரஸ்தாபப்படுத்த நினைக்கிறிய, உனக்குள் இருக்கிறது தான் விரியன் பாம்பின் ஆவி, சர்ப்பத்தின் ஆவி, அடுத்தவனை சாகடிக்கிற ஒரு ஆவி. பெரியமானவர்களே, பவுல் அப்படித்தான் ஒரு சர்ப்பம் வந்து கடிச்சிடுச்சு. ஜனங்கள் எல்லாரும் எப்போ இவன் சாவான்னு காத்துட்டு இருந்தாங்களாம். இன்னைக்கு உங்களுக்கு விரோதமா ஒரு கூட்டம் எப்போ நீ அழிஞ்சு போவ, எப்போ உன் குடும்பம் அழிக்கப்படும், எப்போ உனக்கு ஏதாவது நடக்குமா நடக்காதான்னு ஆவலோடு என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? காத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க எப்படிப்பட்ட ஆட்கள் பாருங்களேன். 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. விஷப்பூச்சி அவன் கையில் தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்ட பொழுது இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை. இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பலியானதை இவனை பிழைக்க விட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இந்த தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள் லைன் இருக்கு பாத்தீங்களா? அதை கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணி வச்சிடுங்க. தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இவங்க இந்த கூட்டம் எப்படி தெரியுமா? நிறைய கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு தெருல ஒரு மனுஷனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா இவங்களாவே ஏதாவது காரியத்தை என்ன செய்வாங்க? கெஸ் பண்ணுவாங்க. கெஸ் பண்ணி அதை 4 பாட்டிமாரு இல்லாட்டி வயசான ஆட்கள் உட்காந்து என்ன செய்வாங்க? ஓலைப்பாயை விரிச்சு என்ன பேசிட்டு இருப்பாங்க? அதை குறித்து பேசிட்டு இருப்பாங்க. அதுதான் வதந்தின்னு சொல்றது. 1:9 என்ன செய்யும்? மாறும். ஒண்ணுமே நடந்திருக்காது, ஆனா அது நடந்ததுக்கான காரணம் என்ன? அவன் இப்படிப்பட்டவன், அவங்க மாமா அப்படி, சித்தப்பா அப்படி, அவங்க அப்பா அப்படி, அப்பானை போல பிள்ளை, தாயை போல பிள்ளை, நூலை போல செயல, அவங்க அப்பன் புத்தி அவனுக்கு அப்படியே என்ன செஞ்சு இருந்துச்சு, அதனாலதான் இவனுக்கு வந்து நடந்துன்னு சொல்லி ஒருத்தனும் உதவி செய்ய மாட்டான், ஒருத்தனும் அனுதாபம் தெரிவிக்க மாட்டான். முதல்ல எப்ப சாவான்னு எதிர்பார்த்துட்டு இருப்பான். ஒண்ணுமில்லாததை அவனை குறித்து பேசி அவன் பேரை கெடுக்கிறதுக்கு என்ன உடனுமோ அதை செஞ்சுட்டு இருப்பான். இது நம்ம கிராமங்கள்ல சாதாரணமா நடக்கிறது. அப்படிதானம்மா? கிராமங்கள்ல அப்படிதான் சர்வசாதாரணமா அப்படி குறித்து பேசிட்டு இருப்பாங்க. எங்க ஊர்ல எல்லாம் அப்படித்தான். எங்க கோயில் தெருல ராத்திரி போனீங்கன்னா வாய் வரிச்சு 4 குடும்பம் சேர்ந்து ஒரே இடத்துல என்ன செஞ்சிருப்பாங்க? உட்கார்ந்து இருந்து இப்படித்தான் கதை பேசிட்டு இருப்பாங்க. சீர்கேடும் கிழவைகளின் வீல் பேச்சுக்கு விலகி இருங்கள் என்று பைபிள் சொல்லுது. அப்போ இன்னைக்கு பவுலை குறித்து அப்படிதான் பேசுறாங்க. ஆனா பவுல் யாரு? தேவனுடைய ஊழியக்காரன், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவன். அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அபிஷேகம் என்ன தெரியுமா? வேதத்துல சீசர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு, நீங்கள் சர்ப்பங்களை எடுப்பீர்கள், அது உங்களை என்ன செய்யாது? ஒன்றுமே செய்யாது. வியாதியஸ்து மீது கைகளை வைப்பீங்க, உங்களை என்ன செய்யாது? பாதிக்காது. பிசாசுகளை நீங்க என்ன செய்வீங்க? துரத்துவீங்க. செத்தவங்களை நீங்க உயிரோட என்ன செய்ய முடியும்? எழுப்ப முடியும்னு ஒரு அபிஷேகத்தை கொடுக்கிறாரு.
பவுல் அப்போஸ்தலன் அந்த அபிஷேகத்தை பெற்றிருந்தான். அதனால தான் அந்த பாம்பு அவனை கடிச்சாலும் கூட அந்த விஷம் அவன் உடம்புக்குள்ள என்ன செய்யல, போகல. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், தேவனுடைய அக்னியின் அபிஷேகம் வந்து உங்களுக்குள் இருக்குமானால், அங்க 5ஆம் வசனம் என்ன சொல்றது அவன் பாருங்க. அந்த பூச்சியை, அவன் அந்த பாம்பை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவனை கடிச்ச விஷமுள்ள பாம்பு, அந்த விஷம் அவனுக்குள்ள இறங்கி இருக்கணும். ஆனா அவன் அதை குறித்து கவலைப்படாம அதை பிடிச்சு எங்க போட்டானா, நெருப்புல தூக்கி போட்டான். அந்த பாம்பு சாம்பலாகி போயிட்டு. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அக்கினி அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்க போறாரு. அந்த அபிஷேகத்தை நீங்க வேண்டி பெற்றுக்கொண்டீங்கன்னா, உங்களுக்கு விரோதமாக பேசுற நிந்தையான பேச்சுகள், உங்களுக்கு விரோதமாக பேசுகிற நிபச்சொல்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக பேசுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க எங்க தூக்கி போட்டுருவீங்க? சத்தமா தான் சொல்லுங்களேன். நெருப்புல தூக்கி போட்டுருவீங்க. அது சாம்பலாக போகிறது. அல்லேலூயா. பக்தன் சொல்றான், சர்ப்பங்களை மிதித்திடவும் தேள்களை நசிக்கிடவும் அதிகாரம் உண்டு, வல்லமை உண்டு, தோல்வி இல்லை, ஜெயம் எனக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த அபிஷேகம் பெற்ற பிறகு உங்களுக்கு தோல்வியே ஜெயமா? கேள்வி கேட்பேன், பிள்ளைகள்கிட்ட கேட்டுப்படுவேன். இந்த தேவனுடைய அபிஷேகம் பெற்ற பிறகு ஒரு மனுஷனுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தா, இந்த அபிஷேகத்துல இருந்தா உங்களுக்கு ஜெயம் கிடைக்குமா, தோல்வி கிடைக்குமா? அல்லேலூயா. கைகளை தட்டி என்னோடு சர்ப்பங்களை மிதித்திடவும் பெரும் தேள்களை நசுக்கிடவும், சர்ப்பங்களை மிதித்திடவும் பெரும் தேள்களை நசுக்கிடவும் அதிகாரம் உண்டு, வல்லமை உண்டு, தோல்வி இல்லை, ஜெயம் எனக்கு. என்றும் தோல்வி இல்லை, ஜெயம் எனக்கு. அதிகாரம் உண்டு, வல்லமை உண்டு, தோல்வி இல்லை, ஜெயம் எனக்கு. என்றும் தோல்வி இல்லை, ஜெயம் எனக்கு. ஓர் ஆயுதம் தரிப்பே, போர் செய்வேன், போர் செய்வேன், போர் ஆயுதம் தரிப்பேன், போர் செய்வேன், போர் செய்வேன். அல்லேலூயா. யாரெல்லாம் போர் செய்ய போறா? அங்க ஒரு ஆயுதம் குறித்து சொல்லப்பட்டிருக்குது. போர் ஆயுதம் தரிப்பேன், போர் செய்வேன். நமக்கு அருவா வெட்டு அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு ஒரு ஆயுதம் இருக்கிறது, அபிஷேகம் என்கிற ஆயுதம். அபிஷேகத்தினால் சாத்தானுடைய நோகங்கள் என்ன செய்யப்படும்? முறிக்கப்படும், கட்டுகள் அறுக்கப்படும். பிரியமானவர்களே, யாத்ராமத்தை நான் ஓரளா சொல்றேன். யாத்ராமத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, மோசே என்கிற தீர்க்கதரிசியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மோசையே திக்குவாயா இருந்தான், மந்தனாவு உள்ளவனா இருந்தான். ஆண்டவர் அவனை தான் தேர்ந்தெடுத்தார். அல்லேலூயா. அவனை தேர்ந்தெடுத்து அந்த மோசையை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்தாரு. நீங்க வேதத்துல வாசித்திருப்பீங்க, பெரிய பெரிய வாதைகள். அவன் செங்கடல்ல 2 பிளக்கிறாரு, கண்மலையை உடைக்கிறாரு. இங்க செங்கடல் பிளக்குது, அங்க தண்ணி வருது. வனாந்தரத்துல நிறைய என்ன செய்யறாரு? மக்களுக்கு ஆகாரம் வானத்திலிருந்து மன்னாவை கொண்டு வராரு. பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் மோசை செஞ்சுட்டு வராரு. ஆனா அந்த மோசை செஞ்ச காரியங்கள் எல்லாம் தேவனுடைய உத்தரவின்படி நடந்தது. இந்த அதிகாரத்தை, இந்த காரியங்கள் செய்யறதுக்கு முன்னாடி மோசையை கொண்டு ஆண்டவர் அந்த எகிப்து தேசத்து மக்களுக்கு தன் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை எப்படி நிரூபிச்சாரு தெரியுமா? கொஞ்சம் காமெடியா தான் இருக்கும், கொஞ்சம் ஆச்சரியமாவும் இருக்கும். இப்படியே தலையை சுரிஞ்ச என்ன அர்த்தம் சொல்லுங்களேன் சிஸ்டர்? ஒன்று பேன் என்ன செய்யுது இருக்குது, அம்மா அந்த பேன் சிப்பேடு பேன் என்ன செய்யுது கடிக்குது. இல்லாட்டி பொடுகா கடுகா பொடுகு இருக்குது. இப்படி ஏதாவது சொல்லி இந்த தலையில சொரியறதுக்கு ஒரு காரணத்தை காட்டுறோம். பேனு நசுக்குனா என்ன செஞ்சிடும்? அப்படிதான். அந்த பேனை கொண்டு ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. காரணம் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன்.
யாத்திரை சீக்கிரம் அப்படியே முடிச்சிடறேன். செய்தார்கள். அப்படியே செய்தார்கள். ஆரோன் தன் கையில் இருந்த ஆரோன் தன் கையில் இருந்த தன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடித்தான். பூமியின் புழுதியின் மேல் அடித்தான். அப்பொழுது அது மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மீதும் பேன்களாய் எகிப்து தேசம் எங்கும் பூமியின் புழுதியெல்லாம் பேன்களாயிற்று. பூமியிலும் தரையிலும் பேனு, உன் தலையிலையும் பேன், சரீரத்துல எங்க பார்த்தாலும் பேனு, தள்ளி தள்ளி விட்டாலும் பேன் என்ன செஞ்சிட்டு இருக்கு, வந்துட்டே இருக்கு. இந்த ஒன்றுக்கும் உதவாத ஒரு பேனை கொண்டு ஒரு தேசம் முழுசையும் ஆண்டவர் என்ன செஞ்சாராம், வாதைக்குள்ளாக உட்படுத்தினாராம். அதே இது அந்த நாட்டு ராஜா மந்திரவாதிகளை கொண்டு செய்ய சொல்றான். ஏய் மோசே திக்குவாயே, ஒண்ணுக்கு உதவாத. அவன் என்ன செஞ்சிட்டான், சாதாரண ஒரு புழுதி. நம்ம வாஸ்தவம், புழுதியில் இருக்கிறவனை ஆண்டவர் எங்க கொண்டு போறாரு, உயர்த்துகிற தேவன். புழுதியிலிருந்து பேனை உண்டாக்கிட்டான், நீ செய் அப்படிங்காரு. மந்திரவாதி முயற்சி பண்ணா, ஒண்ணு நடக்கல. ஒரு மந்திரவாதி இல்ல, தேசத்தில் உள்ள மந்திரவாதிகள் எல்லாரும் செஞ்சு பார்த்தா முடியல. இன்னைக்கு சொல்றேன், மோசையை போல கர்த்தருடைய அபிஷேகம் உங்களுக்கு இருக்குமானால் உங்களுக்கு எதிரான மந்திரவாதங்கள் வேலை செய்யாது. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உனக்கு விரோதமான மந்திரவாதம் எதுவுமே வேலை செய்யாது. அவன் எத்தனை வாட்டி உங்க குடும்பத்துக்கு விரோதமா மந்திரம் செய்யறேன் பயப்படுறான், பில்லி சூனியம் வச்சுட்டான், ஏவுதல் வச்சுட்டான், மந்திரம் வச்சுட்டான், அதனால என் குடும்பத்துல இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற அபிஷேகத்துல அந்த மந்திரவாதம் வேலை செய்யாமே போகுது. நீங்க நினைச்சா உங்க தலையில உள்ள பேனை கொண்டு பெரிய காரியத்தை சாதிக்க முடியும். அல்லேலூயா. அடுத்தப்பல ஆண்டவர் செஞ்சாரு பாருங்க. யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 10-11 வாசித்து பாருங்க. அப்படியே அவர்கள் சூளையின் சாம்பலை அள்ளிக்கொண்டு பார்வோனுக்கு முன்பாக வந்து நின்றார்கள். அதை வானத்துக்கு நேராக இறைத்தான். அப்பொழுது மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரிபந்தமான கொப்புளங்கள் எழும்பிற்று. பயங்கரமான காரியம் பாருங்க. அந்த கொப்புளங்கள் மந்திரவாதிகள் மேலும் வாசிங்க எகிப்தியர் எல்லார் மேலும் உண்டானதினால் அந்த கொப்புளங்களின் நிமித்தம் மந்திரவாதிகளும் மோசேக்கு முன்பாக நிற்க கூடாதிருந்தது. அல்லேலூயா. ரெண்டாவது பாருங்க, வெறும் சாம்பல் விறகு எரிக்கிறோம், சாம்பலை நம்ம பேக் பண்ணி பாக்ஸ்ல போட்டு வீட்டில் வச்சிருப்போமா, தூர கொண்டு என்ன செஞ்சிடறோம், கொட்டிடுறோம். ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. உன்னை ஆகாதவள் என்று அவர்கள் தள்ளிவிட்டபடினால் உன் காயங்களை நான் என்ன செய்வேன், ஆற்றுவேன். ஆண்டவர் சொல்றார். அப்படி ஒன்றுக்கும் உதவாதவள் என்று நம்மளை ஒதுக்கி வச்சிருக்கலாம், உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். காலால் மிதிக்கப்படுகிற சாம்பல், இன்னைக்கு நீங்க மற்றவங்க கண்ணுக்கு மிதிக்கப்படுகிறவங்களா இருக்கலாம், ஒருவேளை உங்க குடும்பம் அப்படி இருக்கலாம், உங்க பிள்ளைகள் அப்படி இருக்கலாம். அந்த சாம்பலை எடுத்து தூவுனா எல்லார் மேலேயும் கொப்புளம் என்ன செஞ்சிருச்சு, புண்ணு, எரிபந்தம் வந்ததான். அப்போ ஒரு பேனை கொண்டு, ஒரு சாம்பலை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறவர் தான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. ஒரு அணுவை வச்சு ஒரு பெரிய அணுகுண்டை கண்டுபிடிச்சு தேசம் முழுதையும் அழிச்சிட்டான், அது பெரிய வல்லமை கிடையாது. அந்த அணுவை, கண்ணுக்கு தெரியாத அணுவை ஒருத்தர் உண்டாக்கி வச்சிருந்தார் பாருங்க, அவர் தான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிளைட்டை ரைட் சகோதரர்கள் கண்டுபிடிச்சு வானத்துல பறக்க விட்டாங்கன்னா, அதுக்கு முன்னாடியே எசேக்கியேல்ல வாஸ்து பாத்தீங்கன்னா ஒரு ரதத்தை குறித்து ஆண்டவர் அங்க என்ன செய்திருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. அதுக்கு எத்தனை சிறைகள் இருந்து அது எப்படி வானத்துல பறந்து வந்துச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சாதாரண கழுதையை கொண்டு பேச வச்சு ஆண்டவர் பெரிய தேசத்தை என்ன செய்ய முடியுது, மாற்ற முடிந்தது. நாம் கழுதையும் அல்ல, நாம் பேனும் அல்ல, நாம் சாம்பலும் அல்ல, தேவனால் உருவாக்கப்பட்ட விசேஷத்தவர்கள். அல்லேலூயா. நீங்க எல்லாரும் விசேஷத்தவர்கள் சிஸ்டர். உங்கள் மீது அந்த ஆவியை கர்த்தர் ஊற்றப் போகிறார். கர்த்தருடைய நாமம் நீங்க தரிக்கப்பட்டா உங்கள் சத்துருக்களை நீங்கள் ஜெயிக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அக்கினியின் அபிஷேகம் உங்களுக்குள் இருந்தா உங்களுக்கு விரோதமான விஷம் போன்ற, பாம்பை போன்ற சர்ப்பத்தின் காரியங்களை நீங்கள் மிதிக்கலாம், எரிக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அபிஷேகம், வல்லமையின் அபிஷேகம் உங்களுக்குள் இருந்தால் ஒரு சிறிய காரியத்தை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போகிறீர்கள். உங்க வியாபாரம் சின்னதா இருக்கலாம், உங்க வருமானம் சின்னதா இருக்கலாம், உங்க குடும்பம் சின்னதா இருக்கலாம், அவை எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவர் பெருக பண்ணுவார். அல்லேலூயா. உன் தலையில பேனை பெருக பண்ண மாட்டாரு, அப்படி நினைச்சிடாதீங்க. சின்ன பேனை வச்சு நிறைய பேனை உண்டாக்கிடுவார். இல்லை,
அந்த பேனை கொண்டு எப்படி ஒரு தேசத்தையே ரட்சிப்புக்குள் கொண்டு வர முடிந்ததோ, அதே போன்று பலவீனமான உங்களை கொண்டு, பலனற்றிருக்கிற உன்னை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம சரீரங்களில் பலவீனங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கலாம். அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க சிஸ்டர். இன்னைக்கு நீ தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாயானால், கர்த்தருடைய அபிஷேகத்துக்காக நீ ஆண்டவரிடத்தில் கேட்பாயானால், ஆண்டவரே உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட வேண்டும் சொன்னால், இயேசுவின் நாமத்தினாலே எழும்பி நடன்னு சொன்ன உடனே சப்பானி எழுந்திருத்து நடந்தது போல அந்த இயேசுவின் நாமத்தை உங்களுக்கு அவர் தரிப்பார். அல்லேலூயா. அந்த அபிஷேகம் பெற்ற ஜனங்களாய் மாற வேண்டும் என்று நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்திருந்து ஜெபத்திற்காக நாம் நிற்கிறோம். எல்லாரும் எழுந்திருந்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மை ஆவியால் நிரப்பும்படி, பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பும்படி நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எங்களோடு சேர்ந்து, ஆண்டவரே இந்த ஒரு வல்லமையின் அபிஷேகத்தை எங்களுக்கு தாங்க, ஒரு அக்கினியின் அபிஷேகத்தை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம். தயவு செய்து இவ்வளவு நேரம் நீங்க எப்படி இருந்தீங்களோ தெரியாது, இவ்வளவு நேரம் நீங்க எப்படி இருந்தீங்களோ தெரியாது. இந்த கடைசி நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் எங்க கூட நீங்க கோஆபரேட் பண்ணி, முதல்ல ஆண்டவரோடத்துல நீங்க ஒப்புரவாக்கி, ஆண்டவரே எனக்கு ஒரு அபிஷேகத்தை நீங்க நிரப்புங்கன்னு சொல்லி, ஒரு அக்கினியின் அபிஷேகத்தை தாங்க, ஒரு ஆவியின் அபிஷேகத்தை எங்களுக்கு தாங்க, ஒரு வல்லமையின் அபிஷேகத்தை தாங்கன்னு சொல்லி வாஞ்சோடு நீங்க கேட்கும்போது, தாகம் உள்ளவர்கள் மீது தண்ணீரை ஊற்றுகிறவர், அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியினால் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா கர்த்தரை நோக்கி கதறுகிறது. யாருக்கெல்லாம் அந்த அபிஷேகம் வேணும், யாருக்கெல்லாம் அந்த அபிஷேகம் வேணும்னு சொல்றவங்க கரங்களை தட்டி முதல்ல இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இப்ப உங்க மேல ஆண்டவர் இந்த பாடல் நேரத்துல அந்த அபிஷேகத்தை ஊற்ற போகிறார். தயவு செய்து ஒப்பு கொடுங்க. அனுபவம் தாருமே, பின் மாறியாவியை ஊற்றுமே. அனுபவம் தாருமே, பின் மாறியாவியை ஊற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. அக்கினி நாவுகள் தாருமே, எனக்கு அதிகார நாவுகள் தாருமே. அக்கினி நாவுகள் தாருமே, எனக்கு அதிகார நாவுகள் தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே. எல்லாரும் சேர்ந்து என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. மீண்டும் ஒரு முறை என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பி அனுப்புமே. மக்களை ஆவியினால் நிரப்புங்கப்பா, அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா, வல்லமையினால் நிரப்புங்க. உம்முடைய அக்கினி ஊற்றப்படட்டும், வல்லமை ஊற்றப்படட்டும், மகிமை ஊற்றப்படட்டும். ஒவ்வொரு மீதும் வாஞ்சியாய் இருக்கிற, தாகமாய் இருக்கிற, உம்மிடத்தில் கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் உம்முடைய அபிஷேகம் இறங்குவதாக, உம்முடைய அபிஷேகம் இறங்குவதாக.
அந்த அபிஷேகத்தினால், அந்த அபிஷேகத்தின் வல்லமையினால் உங்கள் வியாதிகள் சுகம் பெறுவார்களாக. இப்பொழுது தேவனுடைய அபிஷேகம் உங்கள் தலை மீது ஊற்றப்படுகிறதுனாலே உங்கள் சரீரத்தை வியாதினால் கட்டி இருக்கிற சாத்தானின் கட்டுகள் சாம்பலாகி போகிறது. தேவனுடைய நாமம் உங்களுக்கு தரிக்கப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட, சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட உங்களுடைய சத்துருக்கள் உங்கள் கண்கள் முன்பதாக விழுவார்கள், வீழ்ந்து போவார்கள். பலவானின் வில் முறிந்தது, கண்ணி தெரித்தது. இன்று உங்கள் குடும்பத்தின் மீது, நீங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பத்தின் மீது தேவனுடைய வல்லமையின் ஆவி ஊற்றப்படுகிறதுனாலே வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. தனிப்பட்ட முறையிலே அபிஷேகத்திற்காக ஏங்கி நின்று இப்பொழுது அபிஷேகத்தை கேட்கிற உங்களை ஆண்டவர் நிரப்ப போகிறார். ஆண்டவர் நிரப்ப போகிறார். யாரெல்லாம் என்னை நிரப்புமே என்று சொல்லி கேட்கிறீர்களோ உங்கள் மீது தேவனுடைய வல்லமையின் ஆவி ஊற்றப்படும் பொழுது சர்ப்பங்களை மிதிப்பீர்கள், தேள்களை நசுக்குவீர்கள், பிசாசுகளை துரத்துவீர்கள், வியாதியிலிருந்து விடுதலை ஆவீர்கள், உங்கள் சத்துருக்களை ஜெயிப்பீர்கள். நீ கையெடுத்து செய்யும் எல்லா காரியங்களிலுமே தேவனுடைய வல்லமை இருக்கும். உங்களை எதிர்த்து நிற்க ஒருவராலும் முடியாது. அல்லேலூயா. ஒப்பு கொடுப்போமா? என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே. தனிப்பட்ட முறையில, தனிப்பட்ட முறையில வாலிப சகோதரியே, வாலிப சகோதரனே, அருமை தாயே, அருமை தகப்பனே, தனிப்பட்ட முறையில எனக்கு இந்த அபிஷேகம் வேணும். என் வாழ்க்கையில விடுதலை பெற முடியாம இருக்கிறேன், பாவத்துல சிக்கி இருக்கிறேன், நிறைய பாவத்துல விழுந்துட்டேன், குடியில விழுந்துட்டேன், விபச்சாரத்துல விழுந்துட்டேன், தேசத்துல விழுந்துட்டேன், சூதாட்டத்துல விழுந்துட்டேன், தெரியாம விழுந்துட்டேன், மதுபானத்துல விழுந்துட்டேன். என்னைக்கு நீங்க ரட்சிங்க, அந்த ஆவியை மீது ஊற்றுங்கன்னு சொல்லி உற்சாகமாய் கைகளை தட்டி என்னை நீரப்பியே, உற்சாகமாய் கைகளை தட்டி என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட ஆவியை ஊற்றுமே, என்னை நிரப்புமே, நிரப்புமே, நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட ஆவியை ஊற்றுமே. இதோ புதிய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். வேதம் சொல்லுகிறது, என் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி, அப்படியே உங்கள் வலது கரங்களை உங்கள் தலை மீது வைங்க. விசுவாசத்தோடு வைங்க, நம்பிக்கையோடு வைங்க. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, என் தலையை, சத்தமா சொல்லுங்க, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தையின்படியே உங்களுக்கு ஆக கடவது. ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு
வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு என் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் ஜெயத்தை தருவாராக. ஆமேன். தயவுசெய்து உட்காருவோம்.